பெரியவா, சிவா பெரியவா, ட்ரிப்ளிகேன் பெரியவா எல்லாரும் வந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ. அம் நான் வந்து ஒரு வீடியோல வந்து சொல்லியிருந்தேன். அ எங்கெல்லாம் எப்படிலாம் அ தெய்வங்கள், நம்ம பெரியவா, உயர்ந்த ஸ்திதியில இருக்கிறவா எல்லாரும் எப்படி நம்மளோடையே எப்போதும் இருக்கா, நம்மள எப்படி ரட்சிக்கிறாங்கிறத பத்தி நான் வந்து பெரியவாளோட புக்ல ரெஃபரன்ஸஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அத பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இன்னித்து வீடியோ அதுதான் நான் பண்ண போறேன். நெறையா மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ சிலத வந்து என் கண்ல பட்டத நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். ம் அடுத்த ஒரு வீடியோ போட போறேன். அதுல வந்து வெரி பிராக்டிகலா நமக்கு நேரக்கூடிய துயரம்னா என்ன? அத வந்து எப்படி நம்ப வந்து பகுத்தறிவோட அந்த துயரத்த நம்ம ஃபேஸ் பண்ணணும். நம்ம போய் ராங்கான பிளேஸ்ல போய் விழுந்து காசையும், பணத்தையும் எப்படி நம்ம வந்து செலவழிச்சு நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு பெரியவா நெறையா இடத்துலயும் அதையும் எழுதியிருக்கா. பட் பிஃபோர் ஐ ரீட் சம்திங் வெரி ஸ்ட்ராங் அஸ் சச், நான் வந்து ஐ வாண்டட் டு கிரியேட் அ வீடியோ வேர் ஐ டாக் அபவுட் த ரியல் மிஸ்டிக்கல் கெப்பாசிட்டி. மிஸ்டிக்கல்னாக்க ஒரு நம்மளை சுற்றி எப்போ பார் தெர் இஸ் அ ப்ரெசன்ஸ் ஆஃப் பெரியவா, ப்ரெசன்ஸ் ஆஃப் காட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அதை பற்றி ரெஃபரன்சஸ் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அது அடுத்தது நான் போடுறேன். இது வந்து என்னோட என்ன சொல்கிறது, நான் படிக்கிறச்சே எனக்கு மார்க் பண்ணி வந்த இது இந்த டிஸ்கஷன் எல்லாம். ஸோ அட் நோ பாயிண்ட் ஐ வாண்ட் டு கிளைம் ஐ எம் அன் எக்ஸ்பர்ட். Just treat me like your daughter, sister, aunt, a cousin, a friend. நீ எப்படி வேணால் என்னை ட்ரீட் பண்ணுங்கோ. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கிளைம் எனி எக்ஸ்பர்டீஸ் இன் எனி திங். நான் படிக்கிறேன், எங்கள் அம்மா அப்பா அக்காவோடலாம் பேசுகிறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசினதை நான் மார்க் பண்ணது நான் அவங்களுக்கு படித்து காமிக்கிறேன். It will be very nice if you also take the book and follow along with me. Like I said, இது ரொம்ப பெரியவா புக்கு வந்து is a treasure. அண்ட் அந்த ட்ரெஷர்லேருந்து அங்கங்கே வந்து ட்ரெஷர் ஹண்ட் பண்ணுற மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் எல்லா இடத்துலையும் ஃபுல் புக்கில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சுருக்கா. அதெல்லாம் நம்ம எடுத்து படிக்கிறச்சே நான் வந்து உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸோ நீங்கள் வந்து புக் வச்சுருந்தேன்னாக்க ப்ளீஸ் டேக் பேஜ் நம்பர் 213. இது லைக் ஐ செட், இது மோர் டு கிவ் அஸ் கம்ஃபர்ட் தட் நம்மளை சுற்றி எப்போ பார் காட்ஸ் ஆர் ப்ரெசண்ட். அண்ட் காடை எப்படி பெரியவா வந்து டிஸ்கிரைப் பண்ணுறான்ற ஃபஸ்ட்டு படிச்சுட்டு தென் வி வில் கோ ரீட். ஓகே, நான் இங்கே 213. ஓகே, பேஜ் நம்பர் 212ஓட எண்டில் இருந்து ஒரு ஸ்மால் பேராகிராஃப். இது ரொம்ப அழகாக பெரியவா வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பா. படிக்கிறேன் பாருங்க. இந்த அகண்டம் முழுவதும் நிரம்பி இருப்பதும் எந்த விதமான உருவத்தையும் கொள்ளாததும் உலகத்தினரால் உணர முடியாததும் எந்த விதத்திலும் திருப்திகரமான விருவிக்க முடியாததும் தெய்வங்களை சிருஷ்டிக்கும் மகத்தான சக்தியை கொண்டதுமான ஒரு பரம்பொருளை கடவுள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நமது உபனிஷத்துகளை தவிர அந்நிய மத புத்தகங்கள் இந்த உண்மையை அறியா. நான் திருப்பி இன்னொரு தடவை படிக்கிறேன். இது அவ்வளோ அழகான டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் வாட் இஸ் பரம்பொருள். நம்ம எல்லாரும் பரம்பொருளை எப்படி நாடுறோம் இல்லையா, அந்த பரம்பொருளுக்கு பெரியவா டிஸ்கிரிப்ஷன் இந்த ஒரு நிறைய இடத்துல கொடுத்துருப்பா. இது என் கண்ணில் பட்டது, மார்க் பண்ணியிருக்கேன். இந்த அகண்டம் முழுவதும் நிரம்பி இருக்கும் எந்த விதமான உருவத்தையும் கொள்ளாததும் உலகத்தினரால் உணர முடியாததும் எந்த விதத்திலும் திருப்திகரமாக விருவிக்க முடியாததும் தெய்வங்களை சிருஷ்டிக்கும் மகத்தான சக்தியை கொண்டதுமான ஓர் பரம்பொருளை கடவுள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நமது உபனிஷத்துக்களை தவிர அந்நிய மத புத்தகங்கள் இந்த உண்மையை அறியா. ஸோ நம்மளால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது, ஃபீல் பண்ண முடியாது, சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக டிஸ்கிரைபே பண்ண முடியாதது. அப்புறம் தெய்வங்களை, அதாவது பரபிரம்மம் வந்து தெய்வங்களை வந்து கிரியேட் பண்ண முடியும்.
அந்த பரம்பொருளை கடவுள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு எழுதியிருக்கா. இது வந்து வெரி ப்ரொஃபவுண்ட். நீங்களே இந்த எடுத்து படிங்கோ. செவரல் டைம்ஸ் படித்து இதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்து ஐ வாண்டட் டு ஷோ தட் திஸ் இஸ் சம்திங் தட் நோபடி கேன் ஆக்சுவலி கிராஸ்ப். பட் பெரியவா வந்து சில நல்ல, அதாவது நம்ம ஃபீல் குட், ரைட்? வி வாண்ட் டு ஃபீல் குட் தட் எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் பெருமாள் இருக்கா, பெரியவா இருக்கா, தெய்வங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குன்ட்டு அதுக்காக சில இடத்துலலாம் மார்க் பண்ணி வச்சு படிக்கிறேன். பேஜ் நம்பர் 564 ப்ளீஸ் டேக். அதில் வந்து கடைசி பேராகிராஃபில் கொஞ்சம் 3/4 முடிச்சுட்டு ஒரு இடத்துல எழுதியிருக்கா, நமது சூரிய மண்டலத்திற்கப்பால் உள்ள சில உலகங்களில் தெய்வங்கள் தமது வாசஸ்தலங்களை ஏற்று வருகின்றன. எனினும் அவைகள் நினைத்த மாத்திரத்தில் பூலோகத்தில் எந்த இடத்திலும் பிரசன்னமாகலாம். ஏன் ஆயிரக்கணக்கான இடங்களில் ஒரே சமயத்தில் ஓர் தெய்வம் பிரசன்னமாகலாம். ஓர் சபையில் மற்றவர்களின் கண்களுக்கு புலப்படாமல் ஒருவருக்கு மட்டும் காட்சியளிக்கலாம். மாறுவேடத்தில் மக்களை கடாசிக்கலாம். எனினும் இத்தகைய ஏனைய சந்தர்ப்பங்களிலும் தெய்வங்கள் தங்களுடைய வாசஸ்தலத்திலேயே அமர்ந்திருப்பார்கள். மேலே கூறப்பட்டவைகளெல்லாம் உலகத்தில் தெய்வ மதத்திய மானிடர்கள் பாவங்களை புரியாமல் நல்லவர்களாக விளங்கி வந்த காலங்களில் நிகழ்ந்தவைகளாகும் அப்படின்னு எழுதியிருக்கா. ஸோ இது வந்து இது இருக்கு. சரி, அடுத்தது வந்து பேஜ் 567. இதில் வந்து பெரியவா என்ன எழுதியிருக்கா, நாட் ஜஸ்ட் இன் இந்தியா ஹிந்துவிசம், நமக்கு தெரிஞ்ச ஹிந்துவிசம். ஸோ பேசிக்காக பெரியவா புக்கில் என்ன எழுதியிருக்கா, முதல்லலாம் எல்லா ரிலிஜனும் கிடையாது, ஒரே ஒரு ரிலிஜன் தான் இருந்தது, அதுதான் வந்து தெய்வ மதம்னு. அந்த தெய்வ மதம் போது எல்லாரும் சேம் ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணின்னு வந்தோம். அப்புறம் ஓவர் த இயர்ஸ் அதை பற்றி இல்லாமல் எழுதியிருப்பா, ஹவு டிஃப்ரெண்ட் ரிலிஜன்ஸ் கேம் அபவுட், வை, வாட் இஸ் த டேஞ்சர், அந்த மாதிரி எல்லாம் எழுதியிருப்பா. பட் இப்போ வந்து இந்த 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 பேராகிராஃபில் நீங்கள் படித்தேன்னாக்க வேறு வேறு கண்ட்ரீஸில் எந்த இடத்துலலாம் பரமசிவன் இருந்தார் அப்படிலாம் எழுதியிருப்பா. ஸோ நான் அதை படிக்கிறேன். பேஜ் 566 லாஸ்ட் பேரால உதாரணமாக அசீரியன்ஸ் அனு பகவான் ஆர்மீனிய மலையிலும், அரேபியர்கள் ஹரன் பகவான் ஹீரா மலையிலும், ரோமர்களின் ஜூபிட்டர் பகவான் சப்தகிரியிலும் 7 ஹில்ஸ், கிரேக்கர்களின் ஜியஸ் பகவான் ஒலிம்பஸ் மலையிலும், கனானியர்கள் ஏன்ஷியன் பாலஸ்டைன் யாவே பகவான் சீனை மலையிலும் வீற்றிருந்ததாக அவர்கள் போற்றி வந்தார்கள். நவீன விஞ்ஞானம் தாண்டவமாடும் இக்காலத்தில் இந்துக்களில் சிலர் இத்தகைய நம்பிக்கையை கைவிடவில்லை. எவரெஸ்ட் அடைந்தாலும் நம்மை போன்றவர்களால் பரமேஸ்வரனை அவ்வளவு மலிவாக தரிசித்துவிட முடியாது என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் இல்லை. அதாவது ஒருவன் மகானின் நிலையை அடையாத வரையில் ஹிமயமலையில் உள்ள கைலாசத்தையும் பரமேஸ்வரனையும் தரிசிக்க முடியாது என்பதே அதன் பொருளாகும். பூலோக கைலாசத்தை தரிசிக்க விரும்பிய மகான்களுக்கு அந்தந்த மலைகளின் உச்சியில் தனது கைலாச காட்சியை காட்டு அருளி வந்தார் பரமேஸ்வரன் எழுதியிருக்கார். அப்புறம் பேஜ் வந்து 577. இந்த 577 வந்து தீர்த்த நாராயணர்னு ஒரு டாபிக் பெரியவா ரொம்ப நாளாக எழுதியிருப்பா. எனக்கு இந்த கடைசி 3 டாபிக்ஸ் வந்து சரவடியாட்டம் இருக்கும், ஃபயர் ஒர்க்ஸ் ஆட்டம் இருக்கும். அதில் வந்து இது வந்து செகண்ட் டு லாஸ்ட் ஸ்டோரி எழுதியிருப்பா. அதில் வந்து அந்த தீர்த்த நாராயணரோட கதையெல்லாம் எழுதிட்டு ஒரு ஸ்டேஜில் தீர்த்த நாராயணர் வந்து யார் கண்லேயும் படலை அப்படின்னு எழுதிட்டு அந்த ஒரே ஒரு லைன் படிக்கிறேன். அகேன் திஸ் இஸ் டு கிவ் அஸ் த ஹோப் அண்ட் ஃபீல் தட் தெர் ஆர் ஆல்வேஸ் காட்ஸ் அரவுண்ட் அஸ். அது பேஜ் 577 லாஸ்ட் கப்புள் ஆஃப் லைன்ஸ். ஆனால் அன்றாடம் அந்த ஆட்டை அவள் பார்த்து வந்தாலே தவிர சாமியாரை காணவில்லை.
ஆனாலும் சத்குரு அதே இடத்தில் மானிடர்களின் கண்களுக்கு புலப்படாமல் அமர்ந்திருந்தது யாவருக்கும் தெரியாது. இந்த விதத்தில் பல நாட்கள் சென்றன. ஸோ இந்த ஸ்டோரியை நீங்கள் படிச்சீங்கன்னாக்க யூ வில் ரியலைஸ் தட் த அந்த தீர்த்த நாராயணர் அங்கேயே தான் இருந்தார், நம்ம கண்ணுக்கு படலை, அவ்வளோதான். அந்த ஹியூமன் கண்ணுக்கு படலை. இப்போ அடுத்தது வந்து நான் படிக்க போகிறது வந்து பேஜ் 597. அதில் வந்து சர்வ சக்தியும் கொண்ட ஒருவன் அல்லது கடவுள் உலகில் அவதரித்தாலும் அவர் மக்கள் அனைவருக்கும் நிவர்த்தியை கொடுக்கும் தொண்டில் ஈடுபடுவதில்லை. அது ஓர் நியதியாகும். ஆனாலும் அத்தகைய ஆத்மீக சக்தி என்ற ஓர் மகத்துவம் உண்டு என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டியதின் பொருட்டு ஏதோ தனக்கு தோன்றும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் அற்புதத்தை புரிந்துவிட்டு தன் பாட்டில் மறைந்து போய்விடுவதும் உண்டு. இவர்கள் தங்களுடைய மகிமையை விளம்பரம் படுத்துபவர்கள் அல்லர். ஓர் கூட்டத்தின் முன்போ ஓர் கோஷ்டியினரின் முன்னிலையிலோ அற்புதங்களை புரிந்து காட்டுபவர்களும் அல்லர் அப்படின்னு எழுதியிருப்பா. ஸோ நிஜமாவே ட்ரூ சக்தி இருக்கிறவா சைலண்ட்டாக வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு போயிடுவா. அப்பப்போ வந்து நிறைய பேருக்கு காட்சி கொடுக்காம ஒர்க்கை மட்டும் முடிச்சுட்டு போயிடுவா. வேறு ரூபத்துலலாம் வந்து பண்ணிட்டு போயிடுவா. பட் தே won't சீக் அட்வர்டைஸ்மெண்ட். பேஜ் வந்து 609. இதில் வந்து அகெயின் கிட்டத்தட்ட ஹாஃப் இதுலேருந்து படிக்கோ. பிரம்மம் நிலையில் உள்ளவர்கள் எந்த கோலத்தையும் அடையலாம். ஒரே சமயத்தில் பல கோலங்களிலும் வீற்றிருக்கலாம். ஆகாசத்தில் பேரின்பத்தில் அமர்ந்திருக்கலாம். பூத உடலை கொல்லாமலும் இயங்கி வரலாம். மனம் வந்தால் ஒரே இடத்தில் அமர்ந்தும் இருக்கலாம். பிரம்மத்தின் பிரஸ்தாபம் மறைந்து வந்து கொண்டிருந்த காலத்தில் திடீரென்று ஓர் அதிசயமான செய்தி நாடெங்கும் தெரிய வந்தது. இது வந்து சதாசிவ பிரம்மம் லாஸ்ட் சாப்டரில் போட்டிருக்கு. எப்படி வந்து பூத உடலை கொல்லாமலேயே பிரம்மம் வந்து எல்லா இடத்துலையும் மல்டிபிள் பிளேசஸில் இருக்கலான்ட்டு இது எழுதியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி எழுதியிருக்கா. சிலது என் கண்ணில் பட்டுது, அதனால் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். டு கிவ் அஸ் ஹோப் அண்ட் பிலீவ் தட் பெரியவா ஹஸ் ரிட்டன். இது வந்து எழுதியிருக்கிறத நான் எடுத்து படிக்கிறேன். நீங்களே எடுத்து அந்த ஃபுல் சாப்டர் படித்தேன்னா அந்த கான்டெக்ட்லேருந்து எல்லாமே புரியும். இப்போ வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ பேக் அண்ட் ரெஃபர் ஒன் அதர் திங். பேஜ் 191. பேஜ் 191ல் 142 சப்செக்ஷனில் ஹெச் எந்தவித ஜீவராசிகளாகவும் இயங்க வல்லவர் ஞானி. எந்தவித ஜீவராசிகளாகவும் இயங்க வல்லவர் ஞானி. ஸோ நம்ம வந்து இந்த கடைசி 2 ஹியூமன் கிரேடில் பார்த்தீங்கன்னா துறவி அண்ட் ஞானி. அந்த துறவி ஞானி துறவி பற்றி நிறையா சொல்லணும். அதுக்கு ஒரு தனி பெரிய சீரீஸே போடணும். பட் அந்த ஞானி லெவலில் இருக்கவர் தான் பிரம்மத்துடன் கலந்த லெவல். ஸோ பரபிரம்மம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த பிரம்மத்தோட கலந்த லெவல் தான் ஞானியோட லெவல். அதை பற்றி எனி ஜீவராசி நான் சொல்லியிருந்தேன், அனிமல்ஸாகவும் இருக்கலாம், நான் லிவிங் திங்ஸாகவும் இருக்கலான்ட்டு. அதுக்காக அந்த ரெஃபரன்ஸ் பேஜ் 191 142Hல். இப்போ வந்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து 612 இருக்குது. இது வந்து ரொம்ப ஃபேபுலஸாக இருக்கும். ஸோ நான் வந்து படிக்கிறேன். ஒரு 2-3 பேராகிராஃப்ஸ் இது. ஒரு விதமான உருவத்தையும் கொள்ளாமல் சூன்யமாக இயங்க வேண்டும் என்று நினைத்தால் பிரம்மம் காணாமல் போய்விடும். தவிர எந்த விதமான தாவிர ஜங்கம ஸ்திர பொருளாக இயங்க வேண்டும் என்று நினைத்தாலும் பிரம்மம் இயங்க முடியும். எனவே உண்டு என்பதோ இல்லை என்பதோ பிரம்மத்துக்கு கிடையாது. அதாவது புரிந்து கொள்ள முடியாமல் தெரிந்து கொள்வதே பிரம்ம தத்துவமாகும். நமது பிரம்மம் பலவிதமான ஜீவராசிகளின் உருவங்களை அமைத்து கொண்டு சஞ்சரிக்கும் வழக்கத்தையும் கொண்டிருப்பதாக என்னுடைய சிறு வயதில் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் சிறுவனாயிருந்த காலத்தில் வீட்டில் முதிர்ந்தவர்களுக்கு, முக்கியமாக பாட்டிமார்களுக்கும்
தாங்கள் கர்ண பரம்பரையாக அறிந்து வந்த தெய்வீக புருஷர்களின் வரலாற்றுகளையும் புராண சரித்திரங்களையும் குழந்தைகளுக்கு போதித்து வந்ததுடன் பால கல்வியும் வாழ்க்கையில் பயனேற்ற வேண்டிய பல அறிவுரைகளையும் புகட்டி வந்தனர். சத்குரு சுருங்கச் சொல்லின் அக்காலத்திய பாட்டிமார்களின் வாழ்க்கை நெறியையும் ஆரோக்கிய முறைகளையும் இக்காலத்திய சர்வ கலாச்சாரங்களின் மூலம் அடைய முடியாது. பிரம்மம் ஜீவராசிகளாகவும் இயங்கி வந்ததாக கூறினேன் அல்லவா? மேலும் காடுகளில் தன்னிஷ்டமாக துஷ்ட மிருகங்களின் உருவங்களை அமைத்து கொண்டு உண்மையான மிருகங்களை பிரம்மம் திகைப்பூட்டி கொண்டும் ஆனாலும் அவைகளுடன் வேடிக்கையாக விளையாடி கொண்டும் இருந்து வந்ததாக சொல்ல கேட்டிருக்கிறேன். இத்தகைய அதிசயத்தை யாரால் பார்த்திருக்க முடியும் என்ற ஐயத்தை நாமே கூடியதாக இருந்த போதிலும் நமது பிரம்மத்திற்கு இத்தகைய லீலைகள் ஒரு பொருட்டல்ல என்பதையும் அனுமானிக்காமல் இருக்கக்கூடாது. இது பிரமாதமாக எழுதியிருக்கா. நான் வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேட் பண்ணல. ஸோ நீங்கள் ப்ளீஸ் ட்ரை டு ரீட். இதில் எழுதியிருக்கால, அதாவது புரிந்து கொள்ள முடியாமல் தெரிந்து கொள்வதே பிரம்ம தத்துவமாகும். இந்த ஃபுல் புக்குமே அப்படி தான். எவ்ரி லைன் நமக்கு புரிந்து கொள்ள முடியலனாலும் உள்ளுக்குள்ளே தெரிஞ்சிடும் என்ன நம்ம படிக்கிறோமோ. ஸோ பட் பேசிக்லி அனிமல்ஸோட, அதுவும் வெரி வைல்டு அனிமல்ஸோட ரூபத்தில் பிரம்மம் காடுகளில் விளையாடி ஃபார் ஃபன் இருந்ததா பெரியவா எழுதியிருக்கா. இதை நம்மளால் நம்ப முடியுமா? நம்ப முடியாதுன்னு நினச்சா கூட பிரம்மத்துக்கு இது ஒன்றுமே கிடையாது. பரம்பொருள் பிரம்மத்துக்கு எனி பிளேஸ், எனிவேர், எனி டைம் தே கேன் பி ப்ரெசன்ட், தே கேன் அப்பியர், டிஸப்பியர், கிவ் ரிலீஃப், கிவ் என்ன சொல்கிறது, கம்ஃபர்ட். இது இட் இஸ் நாட் அ பிக் டீல் ஃபார் பிரம்மம். நம்ம மகா பெரியவா, சிவா பெரியவா, ட்ரிப்ளிகேன் பெரியவா, நம்ம ராமர், கிருஷ்ணர் எல்லாருக்கும் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, இங்கே போனாதான் நிவர்த்தி, அங்கே போனாதான் நிவர்த்தி நம்மலாம் நினச்சிட்டு இருக்கோம். பிகாஸ் வி ஆர் ஹியூமன், ரைட்? வி ஆர் சீசன்ட், வி ஆர் கண்டிஷன் பிகாஸ் ஆஃப் ஆல் த ட்ரபிள்ஸ் வி கோ த்ரூ. பட் பெரியவாளோட புக்கில் இந்த ஃபியூ லைன்ஸ் எல்லாம் படித்தா எனி டைம் எனிவேர் அவள் எல்லாரும் நம்மளை பார்த்துட்டே இருக்கா, காப்பாற்றிகிட்டே இருக்கா, உள்ளுக்குள்ளே கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்கா. நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். கஷ்டம். பட் இந்த புக்கு படிக்க படிக்க இன்னும் பெரியவா எழுதினது சத்தியம். பெரியவா எழுதி நமக்கு இந்த விழிப்புணர்ச்சி, ரைட், அவேர்னஸ் கொடுக்குறா. தட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி சிம்பிள் ஃபார் பரம்பொருள். நம்ம வி ஜஸ்ட் ஹாவ் டு கேட்ச். நம்ம பெரியவாளோட காலை கெட்டியாக பிடிச்சிருந்தா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவளுக்கு. இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் நான் சொன்ன பேஜஸ் எல்லாம் ப்ளீஸ் மார்க் பண்ணி நீங்கள் படிங்கோ இன் பீஸ், வேர் நோ அதர் நாய்ஸ் இஸ் தேர், ஆர் ஆன் யுவர் ஓன் படிச்சேல்னாக்க உங்களுக்கு இன்னும் புரியும். நான் அடுத்த வீடியோவில் வினைகளை பற்றி, அப்புறம் எப்படி பெரியவா நமக்கு காமன் சென்ஸ் சொல்லி கொடுக்குறா, ஹவு டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த ரைட் அண்ட் த ராங் வென் வி ஆர் இன் ட்ரபிள் சொல்லி கொடுக்குறாங்கிறத நான் எடுத்து போடுறேன். ஸோ அந்த வீடியோ போடுறச்சே நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும். பிகாஸ் திஸ் கிவ்ஸ் அஸ் கான்ஃபிடென்ஸ், தட் கிவ்ஸ் அஸ் அவேர்னஸ். ஸோ அதனால் நீங்கள் ப்ளீஸ் படிங்கோ. ஐ ரியலி ஹோப் என்னோடய வீடியோலாம் பார்த்துட்டு நீங்கள் யாராவது அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 people have started reading. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஐ எம் நோ எக்ஸ்பர்ட், ஐ எம் வெரி ஆவரேஜ், and I'm sharing whatever I'm reading, and I hope you can do the same for your own self, for your own improvement. Okay. Maha Periva Saranam, Shiva Periva Saranam, Triple K Periva Saranam, Hara Hara Shankara, Jaya Jaya Shankara.